ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொழுது பார்த்திங்கன்னா, நமக்கு இப்போ வந்து வெண்புலி நல்லாவே குணமாயிட்டு வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சகோதரி வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதுமாரி உங்களுடைய டெய்லி ரொட்டீன் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். நீங்கள் என்னமாரி உணவுகள் இந்த வெண்புலிக்காக எடுத்துகிட்ருக்கிறீங்க, என்னென்ன சிரமங்கள்லாம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் எனக்கு ஒயிட் பேச்சஸ் பரவதுக்கான ஒரு முக்கியமான காரணத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். அதேமாரி இதை பற்றியும் ஒரு தெளிவான ஒரு புரிதலும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நான் அந்தளவுக்கு எனக்கு இதனால் நல்லாவே பரவி இருக்குது. அதேமாரி எனக்கான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சந்தியா வந்து இந்த ஒரு விடயத்தில் மட்டும் எனக்கு கொடுக்கவே மாட்டேன். முடிஞ்ச இதுக்கான எதிர்ப்பாக வந்து செயல்படுவாள். ஏன்னா அவளையும் நமக்கு ஒத்து சொல்ல முடியாது. எனக்கு ஒருத்தனுக்காக அவங்க ஃபேமிலி, அதாவது பிள்ளை குட்டிங்க எல்லாமே வந்து எல்லாத்தையும் நம்மளுக்காக அப்படியே ஃபுட் சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல. அப்போ நம்ம ஒரு சில விடயத்தில் வந்து நம்ம விட்டு கொடுத்து போகணும். அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கான உணவு முறைகளை நாம் தயார் பண்ணிக்கணும். ஏன்னா வேலை அவங்களுக்கு பளு அதிகமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அந்த நாளில் பிடிச்சி நான் இது சாப்பிட மாட்டேன், எனக்கு இதுவுமே செய்ய அப்படின்னா நம்ம ஒருத்தருக்காக 4 பேர் வீட்டில் கஷ்டப்பட முடியாதுல்ல, அம்மா ஒய்ஃபு பிள்ளைங்கன்னு. அதனால் நான் என்னென்ன வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி காலையில் எனக்கு என்னென்ன இந்த வெண்புலிக்கு ஆகாத உணவு முறைகள் வீட்டில் சமைச்சாங்க, அதில் நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகினேன், அதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், எல்லாத்தையும் இப்போ 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படி சப்போர்ட் தாங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் மிஸ் ஆகாமல் வீடியோ பார்க்க முடியும் நம்ம 1 by 1 நீங்கள் போடும்போது. ஏன்னா விடாமல் பார்த்தா என்னுடைய அப்டேட் 1 by 1 தெரியும். அதை விட்டுட்டு போன மாதத்தில் ஒரு வீடியோ, இன்றைக்கி ஒரு வீடியோ அப்படி பார்த்தீங்கன்னா புரியாது. அதனால தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி வீடியோ அப்லோட் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போ வாங்க நான் பண்ண மிஸ்டேக் என்ன, இப்போ அதை எப்படி திருத்துறேன்னு இப்போ லைவாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இது அலட்சியமாக விட்டுறாதீங்க. ஏதோ ஒன்று வீடியோ பேசுகிறான் அப்படின்னு சொல்லி தப்பாகவும் புரிஞ்சிக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி உணவே மருந்து தான் அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் நமக்கான ஒரு வைத்தியமாக செயல்பட்டுருக்குது. ஓகேங்களா? அதுலேயும் குறிப்பாக பத்தியம் இருந்து பல பேர் வந்து வெண்புலி பரவாமல் தடுத்துருப்பீங்க. பத்தியம் தவறுனா வெண்புலி பரவுதுங்கிற பயத்தில் எவ்வளோ பேர் இருப்பீங்க. டாக்டரும் பல பத்திய முறைகளை தான் முன்வைக்கிறாங்க. சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, யுனானி மருத்துவ டாக்டர்ஸ், ஆங்கில மருத்துவத்தை தவிர்த்து. ஓகேங்களா? சரி, இப்போ பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து சண்டேங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து மாவு ஆட்டிட்டாங்க. இட்லி மாவு ஆட்டிட்டாங்க ஃபுல்லாக. பாருங்கள், மறுபடியும் 2 நாளைக்கு, ஏன்னா பிள்ளைங்களுக்கு லீவு ஒரு 10 நாள் ஸ்கூலு. அதனால் என்னென்னா பிள்ளைங்களுக்கு இட்லி தோசை வந்து நாட்டுக்கோழி முட்டை இருக்குது, உடச்சி அப்பப்போ தோசை போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தியா வந்து மாவு ஆட்டிட்டாங்க. சனிக்கிழமை ஆட்டின மாவு வெடிஞ்சு இன்றைக்கி சனிக்கிழமை, நேற்று சனிக்கிழமை ஆட்டினாங்களா, இன்றைக்கி வெடிஞ்சு சண்டேவா. இன்றைக்கி காலையில் இட்லி வந்து சுட்டாங்க வீட்டில். அதுக்கு வந்து தக்காளி குழம்பு. இப்போ நம்ம இட்லி மாவே தொடக்கூடாது, இட்லி தோசையை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் முதல்ல சொல்ல வரல. அதை மெயினாக புரிஞ்சுக்குங்க. இட்லி மாவில் என்ன பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கங்க. ரைஸே புளிக்கும் தன்மை தான். ரைஸை வந்து சித்த மருத்துவர்கள் வந்து குறைச்சி பயன்படுத்த சொல்லுவாங்க. காரணம் அது கார்போஹைட்ரேட் வாயு, அது வந்து புளிக்கும் தன்மை கொண்டது. அதனால் நம்ம என்னென்னா, நீங்கள் அப்படி இட்லி தோசை எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு நேரம் மார்னிங் டைம் எடுங்க. அது எப்படின்னா நைட்டு மாவு ஆட்டுறீங்க அப்படின்னா இதுமாரி தண்ணியில் வச்சுக்கணும். ஓகேங்களா? தண்ணியில் வச்சிட்டிங்கன்னா இதுமாரி ரொம்ப உப்பச்சமாகாது. இது உப்பச்சமாக ஆகுது அப்படின்னு சொல்லி தான் இந்த மெத்தட் வச்சுருக்கேன். இல்லைனா புளிச்சிடும் மாவு. புளிப்பு நமக்கு ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அதில் இட்லி மாவு கம்பல்சரி புளிக்கும். அதில் வந்து சோடாப்பா வேறு போடுவாங்க, நல்லா பொதுன்னு இட்லி பஞ்சாட்டம் வரணும் அப்படின்னு. இந்த சோடாப்பு நமக்கு வந்து ஸ்கின்னு அலர்ஜி உண்டாக்கும். அதை தாண்டி இதில் வந்து மெயினாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு நேரம் சாப்பிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 3 நேரம் இதுமாரி 2 நாள் அப்படியே சாப்பிட்டா என்ன ஆகும்? இதில் வந்து இட்லி தோசை ஹோட்டலில் சாப்பிட்றீங்களா இருந்தால் சோலி முடிஞ்சிச்சு. அவங்களாம் வந்து இதேமாரி அரைச்சி எப்பயோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த மாவை மாற்றி எடுத்து அது தோசை உடையக்கூடாதுன்னு சொல்லி அதில் வேறு மைதா மாவை கலந்து விட்டு தோசை சுடுவாங்க. நீங்கள் டவுட் இருந்தால் ஹோட்டல் மாஸ்டரை கேளுங்க. தோசை உடையக்கூடாதுங்கிறதுக்காக மைதா மாவு டேரெக்டாக அப்பயே வந்து கலப்பாங்க. மாவில் கலந்து தான் தோசை சுடுவாங்க. இது ஒன்று புரிஞ்சுங்க. அதேமாரி ஒழுங்காக கூட இதுமாதிரி சுத்தம் பண்ண மாட்டாங்க. மாவு மாற்றி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா புளிச்சா தோசை நல்லா வரும், இட்லி நல்லா வரும். அவங்களுக்கு என்ன அப்படியே போட்டு தள்ளுறது தான். ஓகேங்களா? இதில் சந்தியா வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒவ்வொரு டைம் வந்து சொல்லும் போது புரிஞ்சுக்குவா. அதாவது சோடாப்பை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள வெந்தயம், ஆமண விளக்கு விதை, அதாவது கொட்டமத்து விதை வந்து ஒரு 4-5 பருப்பு இதில் உடச்சி போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. கிலோவுக்கு ஒரு 4 பருப்பு 3 பருப்பு அந்த விதம் போட்டால் நல்லா பொச்சுன்னு வரும். குசுப்பிட்டில் மாரி வரும். ஓகேங்களா? ஆனால் நமக்கு வந்து அது சேஃபானது. ஆனால் நமக்காக அது மாறுவாங்களான்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், செய்ய மாட்டேங்கிறா சந்தியாவுமே. சரி, நம்மளை வழியாக நம்ம திட்டிக்கிட்டு நம்மளை வந்து ஒருத்தர் மாறணும் அப்படின்னு நாமலாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுங்க. எங்களுக்காக தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு அதை வந்து பின்பற்றணும். அதனால் நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்கிறதில்ல. இருந்தாலும் நாம் வந்து என்னென்னா காலையில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. இந்த முருங்கை தலை வந்து உடச்சி ஒரு சித்த மருத்துவர் கேட்டிருந்தாங்க, எங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தலை உடைக்கிறதுனால பிஸியாக இருந்தனால நம்மளுடைய வந்து எதுவும் காலையில் சமைச்சிக்கல. அதனால் ஒரு நேரம் இந்த மாவு
மற்றும் தக்காளி குழம்புல சாப்பிட்டுங்க. தக்காளி குழம்பும் பிரச்சனை, இதுவும் பிரச்சனை. தக்காளி விதை நீக்கி பயன்படுத்தணும்னா இந்த இட்லி தோசைக்கு வந்து அது நல்லா இருக்காது. அதனால் வந்து நான் எதுவுமே இங்கே அந்த கட்டுப்பாடு விதிக்கலை, ஓகேங்களா. அவங்க போக்கில் விட்டுட்டேன். அவங்களுக்காக நீங்கள் எப்படி வேணால் சமைச்சு சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து பாருங்கள், இது எப்படி பொதன்னு ஆயிடுச்சுங்களா. இதை நாளைக்கெல்லாம் நம்ம அப்படி ஒரு நேரம் தொட்டால் கூட எனக்கு சோலி முடிஞ்சிச்சு. நல்லா இருக்கக்கூடிய ஒயிட் பேட்சஸ் பரவ ஆரம்பிச்சிக்கும். பத்தாவதுக்கு வேறு வெள்ளிக்கிழமை தான் நம்ம வெளியே ஐடி பண்ணுறதுக்காக நம்ம கும்பகோணம் போயிட்டு அங்கே வர நைட்டு புரோட்டா இதுதான் சாப்பிட்டேன். என்னடா சோறு சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னா பட்ஜெட்டு பார்ப்பேங்க, வேறு ஒன்றும் இல்லை. எதுக்குன்னா 2 புரோட்டா சாப்பிட்டு ஒரு ஆம்லேட் சாப்பிட்டேன்னா 50 ரூபாயில் அவர் நம்பிடுச்சுங்க. ஏன்னா 2 புரோட்டா 30 ரூபா, 15 ரூபாயில் ஒரு ஆம்லேட் 20 ரூபா. என்றைக்கு ஒரு நாள் ஆசையாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி அப்படி சாப்பிட்டுக்குவேன். ஏன்னா புரோட்டா எனக்கும் பிடிக்கும் தான். ஆனால் நான் வந்து இதுமாரி வெளியே போகாமல் நம்ம கிராமத்துலேயே வீட்லேயே அடைஞ்சு கிடக்கிறதுனால நான் எங்கேயும் அப்படி போய் சாப்பிட்டது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட என்றைக்கு ஒரு நாள் வெளியே போனால் தான். வேலைக்கு போனேங்க. காலையில் வீட்டில் சாப்பிட்டேன். மதியம் வந்து பழத்தை சாப்பிட்டு பட்னி கிடந்துட்டேன், தண்ணி குடிச்சிட்டு. இரவு வந்து சரி சாப்பிட்டேன்னா கொஞ்சம் புரோட்டா கம்மி காசில் கொஞ்சம் அப்படியே நிற்கும் வயிற்றில், ஜீரணமாகாமல். இல்லைனா வந்து சாப்பாடு சாப்பிட்டா வச்சுக்கங்களேன், அங்கே 100 ரூபா 150 ரூபா போகணும். எது சாப்பிட்டாலும் என்ன ஹோட்டல் சாப்பாடு கெட்டது தான். அதை சேர்ந்துட்டு ஆசையாக சாப்பிட்டுலன்னு சொல்லி சாப்பிட்டேன் வேறு. இப்போ மதியம் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வச்சுட்டேன். சந்தியா வந்து நான் சொல்லிட்டேன், ஒரு நேரம் தான் என்னால் இட்லி சாப்பிட முடியும், மதியம் வந்து சாப்பாடு செஞ்சிருன்னு எனக்கு தக்கன சாப்பாடு செஞ்சுட்டா நான் வந்து மறுபடியும் அதே தக்காளி குழம்புல சாப்பிட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நைட்டு வந்து மறுபடியும் இட்லி தோசை எடுக்க முடியாதுல்ல. அதேமாதிரி தக்காளி குழம்பும் நம்ம வந்து 3 டைமாக எடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா கேரட்டு, சிவப்பு கிழங்கு, அதாவது ஐயோப்பா வரமாட்டேங்குது, பீட்ரூட்டு கொஞ்சம் ரோல் ஆகுதுங்க. என்ன தெரியல, பழைய மாரி பேச முடியல. இப்போ ஒரு கிழங்கு நான் இதுமாதிரி சேஃப்டிக்கு எனக்கு ஏதாச்சும் ஆகும் சொல்லி, ஏன்னா பீட்ரூட்லாம் அது பாட்டுக்கு ஒரு வாரம் இருந்தாலும் வதங்கி ஒன்றும் ஆகாது. ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க மாட்டேன். கேரட்டு மட்டும் ஒன்று எடுத்து பச்சை சாப்பிட்டது போக ஒன்று இருந்துச்சு, டக்குன்னு வந்து எடுத்து சீவிட்டு இதையும் சீவிட்டு முருங்கைத்தலை உடச்சுன்னு பார்த்தீங்களா, பூ மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். நல்லா சின்ன சின்ன மொக்கா நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டேங்கன்னா சாப்பிட்லாம். நைட்டு வந்து கீரையாக எடுத்தால் பிரச்சனை, பூவாக எடுத்தோங்கன்னா ஜெரிமானம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருங்காயத்தூளும் போட்டுக்குவேன், கொஞ்சம் இஞ்சி சாரும் போட்டுக்குவேன். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி கருவேப்பிலை குறைச்சிக்கிட்டேன். காலையில் வந்து அதிகமாக போடுவேன், நைட் டைமு நல்லா கீரை வந்து செட் ஆகிறதுனால கருவேப்பிலை குறைச்சிக்கிட்டேன். ஒரு வெங்காயம் ஒரு மிளகா மட்டும், ஓகேங்களா, அரைஞ்சிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து சோறு தாளித்து திங்க போகிறோங்க. சாப்பாடு போட்டு தாளித்து நைட்டு இதுதாங்க எனக்கு இப்போ உணவு. இப்படி தான் வந்து என்னுடைய உணவு முறைகளை வந்து நான் கட்டமைச்சிக்கிறேன். இதில் மிஸ்டேக் பார்த்திங்கன்னா 2 டைம் பண்ணிட்டேன். காலையில் இட்லி சாப்பிட்டேன், எனக்கு இட்லினாவே செட்டே ஆகாது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து சந்தியாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும்னா ஏதோ ஒரு காரணம் இல்லை, கொஞ்சம் ஒவ்வொரு டைமில் கையிலாமல் விட்டு எப்படி தப்பாக எடுத்துக்காதீங்க லேடிஸ். இதில் என்ன வீடியோ பார்த்துட்டா கொஞ்சம் சோம்பேறியாக விட்ருவோம். அதை வந்து நாங்கள் கையிலாவாதவ அப்படின்னு சொல்லிடுவோம் ஒவ்வொரு டைம் தெரியாமல். அது கையிலாவாமல் நானே ஒரு காரியம் எதுவும் சொல்லலை, நீலாம் கையிலாவாதவன்னு சொல்லுவாங்க அம்மா. நம்ம வட்டார மொழி அப்படி, அதனால் அப்படி அந்த வார்த்தை அது வந்து என்னாச்சும் தப்பாக இருக்கிற மாதிரி பெண்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அதுமாரி ஒரு டைமு சோம்பேறியாக விட்ருவா. போய் முட்டை பணியாரம் வாங்கிட்டு வந்துடுவோம். இங்கெல்லாம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இன்னும் 1 ரூபாய்க்கு கூட முட்டை பணியாரம் கொடுக்குறாங்க. ஒரு கடையில் 2 ரூபா, ஒரு கடையில் 2 ரூபா. இதுமாதிரி முட்டை பணியாரம் வந்து இதேமாரி மாவு புளிக்க வச்சு எண்ணெய் விட்டு முட்டை பணியாரம் விட்டு அதுக்கு தக்காளி குழம்பு தான் ஹோட்டலில் வைப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். அப்படி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெட்டியாக இருந்தேன்னா செஞ்சுப்பிடுவோம். இதுமாரி ஏதோ ஒரு வேலை செஞ்சுவிட்டு நானும் டயர்டாக இருந்தேன்னா வச்சுங்களேன், சரி போய் தொலை சாப்பிட்டுக்கிறேன் அவன் என்ன கெஞ்சுவான் வீட்டில், ஒரு நேரம் தானே ஒரு டைம் தானே சாப்பிடு அப்படின்னு. இந்த ஒரு டைம்னே ஓவராக சாப்பிட்ருவோம், வாரம் முழுச்சு ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுவேன். அதனாலேயே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்த ரிசல்ட்டை மறுபடியும் அப்படியே கட் ஆகிரும். நல்லதை அதிகப்படுத்தி தீமைகளை கொஞ்சம் சாப்பிட்டா எனக்கு பிரச்சனை இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணின்னா எனக்கு கடுப்பாகிப்படும். ஒரு டைம் சண்டே ஆகிப்படும் இதனாலேயே. அதாவது ஒரு இடத்துல போடான்னு அப்படி வெறுத்து சாப்பிடுவேன். ஆனால் பயத்தில் சாப்பிடக்கூடாது, அதில் மட்டும் நான் தெளிவாக இருக்கிறேன். ஐயோ பரவிடுமே அப்படி மட்டும் சாப்பிட மாட்டேன். ஒரு நாளாக போட்டு சாப்பிடு அப்படின்னு போடுவேன். இல்லை அப்படின்னா வெறுத்துனா போ, நம்ம என்ன பண்ண முடியும், திருத்த முடியாது, என்ன போய் நம்ம நம்மளாலையும் செய்ய முடியலன்னா நம்ம தின்னுட்டு போகலாம் அப்படின்ட்டு பயந்துட்டு சாப்பிட மாட்டேன். பரவானா பரவிட்டு போட்டோம் அப்படி மறுபடியும் எதுவும் கண்ட்ரோல் படுத்தி மறுபடியும் அடுத்த வாரத்துலேருந்து நம்ம கட்டுப்பாடாக தரலாம். இந்த நோய் இருக்கலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு கட்டுப்பாடு எடுக்கணும். நோயிலேருந்து ஒரு அது இங்கிலீஷ் வரல எனக்கு, ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. இந்த வருஷத்துலேருந்து குடிக்க மாட்டேன், இந்த வருஷத்துலேருந்து நேரத்தில் இருந்திருப்பேன், இந்த வருஷத்துலேருந்து நல்லா வேலைக்கு போவேன், இந்த வருஷத்தில் யாரையும் அடிக்க மாட்டேன், யாரையும் கோவப்பட மாட்டேன், ஹாப்பியாக இருக்கணும் இந்த வருஷத்துலன்னு சொல்லி நோயரில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. அதுமாரி இந்த வாரம் போயிட்டோம், அடுத்த வாரத்தில் செட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு தப்பு செஞ்சோடனே எனக்கு கொஞ்சம் மனசு விட்டுருவோம். 2வது அலட்சியமாயிருவோனா, அட போடா நம்ம அடுத்த வாரத்தில் பார்த்துக்கலான்ட்டு ஒரு தப்பு மேலே தப்பு நானே பண்ணி போடுவேன் தெரியாமல். அதனால் வந்து என்னென்னா அந்த தப்பு மட்டும் செய்யக்கூடாது. நம்ம கொஞ்சம் மறைஞ்சிட்டு வருது, நம்ம கண்கூட ரிசல்ட் பட்டு என்ன சோம்பேறி. இப்போ
வீட்டில் சந்தியா எவ்வளோ வேலை செய்கிறா, லேடிஸ் எவ்வளோ பேர் நீங்களாம் வேலை செய்கிறீங்க. அதுமாரி இது ஒரு வேலையா? இதுக்காக நம்ம வந்து தொங்கிட்டு இருக்கணுமா, இதுக்காக சண்டை பிடிக்கணுமா, இதுக்காக கெஞ்சணுமா? நமக்கு தேவையானதை நம்ம தானே சமைச்சு சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லி இப்போலாம் பாருங்கள். இன்றைக்கி தாங்க ஃபுல்லாக முருங்கத்தெல்லாம் உடைச்சி எல்லாம் காய வச்சு அதுலேருந்து மறுபடியும் நெபலை உள்ளத்தி எல்லாம் அதில் உள்ள பூச்சி இதெல்லாம் விரட்டி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு செடி நம்ம நாட்டு இதை வாங்கி நாட்டு காய் செடி இங்கே வச்சிட்டேன். சந்தையில் போய் ஹைப்ரிட் வாங்கக்கூடாது. காசு 500 ஆகுது வாரத்துக்கு காய்க்கு மட்டும். செலவு அரிசி பருப்பு இல்லாமல் எண்ணெய் இதெல்லாம் இல்லாமல். அதனால் நம்ம அதை வைக்கணும்னு சொல்லி இப்போ அதிலும் எல்லாம் தண்ணி கட்டி எல்லாம் செடி ஊனி இன்றைக்கெல்லாம் வேலை அதிகம். அதுமாதிரி நண்பர் ஒருத்தர் கவுன்சிலிங்காக வந்தார். அவர்கிட்ட ஒரு 2 மணி நேரம் பேசி அது வேறு ஃபோன் எடுக்காமல் போயிட்டோம். பாவம் கேட்டு வந்து நாம் எல்லாம் சட்டையும் போடல உடம்புல, நம்ம காட்டு வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாம் சேரும் ஜெகத்தியாக இருந்தேன். மட்டும் கொஞ்சம் உட்கார சொல்லிட்டு எல்லாம் போய் குளிச்சுட்டு வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தேன். அதாவது இதுமாரி இந்த மருத்துவம் எடுங்க, இங்கெங்கே போயிடாதீங்க, இந்த உணவு சாப்பிடுங்க, இதுதான் ஓகே. மற்றபடி நான் டாக்டரும் இல்லை, மன அழுத்தத்தை போகிற அளவுக்கு சைக்காலஜிஸ்டும் படிக்கல. நமக்கு என்னென்னா வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையம் நடத்துகிறேங்க. இதன் மூலிமா விழிப்புணர்வு, அதாவது பக்க விளைவின்றி அதிகம் பண இழப்பின்றி இந்த வெண்புலிக்கான ஃபஸ்ட்டு வைத்தியம் பெஸ்ட் வைத்தியமாக அமைச்சு வந்தோடனே குணமாக்கிறதுக்கான மனதைரியத்தை உருவாக்குறாங்க. கரெக்டான வழிமுறைகளை கற்றுக் கொடுக்குறாங்க உணவே மருந்துங்கிற வகையில். இப்போ அதுதான் இது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஓகேங்க. இப்படியே பேசிட்டு இருந்தால் இதிலே ஒரு 10 நிமிஷம் போயிடுச்சு. மணி இப்போ வந்து 7:30. கொஞ்சம் நேரத்துலையும் சாப்பிட்ணும், லேட்டாக சாப்பிட்டாலும் உடம்பு கட்டுவிடும். அதனால் நம்ம போய் சமைச்சு இப்போ இதுக்கு மேலே சாப்பிட்டு நம்ம இப்படி தூங்கணும் ஓகேங்களா. அதனால் வீடியோவை இதோட ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இதுமாரி 1 by 1 வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் புரிஞ்சுக்குவீங்க நான் என்னென்னா தப்பு பண்ணுறேன், இதெல்லாம் திருத்திக்கிறேன், எப்படிலாம் வந்து குணமாகிறது கஷ்டப்படுறேன். நானும் உங்களை போல கஷ்டப்படுறவன் தான் ஓகேங்களா. நம்மளும் குடும்பம் குட்டி இருக்குது, வேலையும் பார்க்கணும், என்னையும் பார்க்கணும். அதனால் எல்லாமே உளுந்து எழுந்திரிச்சு தான் வரணும். போராடி தான் இதை குணமாக்கணும். அதுக்கான விடாமுயற்சி தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாமல் இருந்தீங்கன்னா வெற்றி காணலாம்.